ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் புவனாஸ்ரீ. இன்னைக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஆர்கனைசர் எல்லாமே வந்து மீஷோல தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். மீஷோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால வாங்குறதுக்கு சில பேர் யோசிப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் மீஷோல ஒரு சில ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அதுவுமே எனக்கு ஓகே தான். இப்போ வாங்கின ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா தான் இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பிரிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டெய்னர் தான். இது வந்து ரெண்டுமே வந்து கிளாஸ் பார்த்தீங்க. இதுக்கு வந்து நமக்கு ஒரு புனல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம எண்ணெய் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் வந்து லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதோட மூடி ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. டேமேஜ் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் எதுவும் இல்லை. நல்லா வந்து கிளாஸ் எல்லாம் பக்காவாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஃபிட்டிங்காக போட்டு டேப் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் இதே மாதிரி வாங்கியிருந்தேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி வரும்போதே கிளாஸ் பார்த்திங்கன்னா சுக்கு நூறாக உடஞ்சிருந்தது. நான் அதை உடனே ரிட்டனும் போட்டுட்டேன். சேஃபாக வந்திருந்தது. இந்த பாட்டிலோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 182 ருபீஸ் தான். 182 ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டரு எண்ணெய் ஊற்றுற மாதிரி தான். 2 வாங்கியிருக்கோம். நம்ம 1 லிட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மூடிலாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். ஒரு பரவாயில்ல, கரெக்டாக தான் இருக்குது. எண்ணெய் ஊற்றுறதுக்கு இந்த புனலுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து அந்த இதில் செட் ஆகுது. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றும் போது இது வந்து ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த ரேட்டுக்கு இது கண்டிப்பாக வந்து ஒர்த்தபிள் ப்ராடக்ட் தான். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்னால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கத்தி ஸ்டாண்டோடு வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் 4 கத்தி ஒரு பீலர் இருக்குது. அது வைக்கிறதுக்குமே வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து தனித்தனியாக வாங்கினோன்னா அங்கே இங்கேன்னு வச்சுருவோம். இந்த மாதிரி வாங்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்க அழகாகவும் இருக்குது. இந்த கலர் வந்து நல்லா அட்ராக்ஷனாக இருந்தது. அதனால நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 கலர் இருந்துச்சு. ஒயிட்டு, ரெட்டு, பிளாக்கு, க்ரீனு, அப்புறம் ஸ்கை ப்ளூவும் இருந்தது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சதுனால நான் இது வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப் ஆஃப் கத்தி இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு 4 டைப் கொடுத்துருக்காங்க. சின்ன நைஃப் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு பீலர் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 137 தான். 137க்கு வந்து இந்த கத்தி ஸ்டாண்ட் வந்து நல்ல ஒர்த்தபிள் தான். கத்தி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. குவாலிட்டியுமே அதில் போட்டிருக்க மாதிரி 100% நல்லாயிருக்கு. இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 24 பீஸ் செட்டு இருக்க மாதிரி வந்து க்ராசரியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வாங்கியிருக்கேன். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. பேக்கிங்கும் வந்து பக்காவாக வந்தது. ஏன்னா ஒரு சில டைமில் வந்து பேக்கிங்லாம் வந்து பிரித்து வரும். அதை நம்ம வரும்போதே நம்மளோட பேக்கிங் பிரிச்சுருந்தால் கொஞ்சம் அப்செட் ஆகிடுவோம். இந்த வாட்டி வந்த எல்லா பேக்கிங்குமே ஒன்று கூட வந்து பிரியாமல் நல்லா சேஃபாக வந்திருக்கு. இது எல்லாமே வந்து ஹேர்டெக் கண்டெய்னர் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாக்ஸ் நம்ம ஒன்று எடுத்து பிரித்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித் ஸ்பூனோட கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து உள்ள ஒரு செட் இருக்குது. 1 கிலோ போகிற மாதிரி ஒன்று,
அதுக்குள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அந்த ரேஞ்சுக்கு. அதுக்குள்ள இருக்கிற பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் போட்டுக்கிற மாதிரி. சைஸ் இதுவா நல்லா சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து நம்ம ஷெல்ஃபில் அடுக்கி வச்சோன்னா அழகாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நம்ம எது போட்டு வச்சுருக்கோன்றது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 24 பீஸ் இருக்குது. இது வந்து 722 ரேட்டு. இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தான ப்ராடக்ட் தான் நான் சொல்வேன். நான் வந்து இதெல்லாம் பார்த்து கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். வாங்கலாமா வேணாமான்ற டவுட்லேயே இருந்தேன். இது வரும்போது எப்படி இருக்குமோ தெரியல, அப்புறம் வந்துட்ட பிறகு நல்லாலாம் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் வாங்கினேன். பட் வந்து இந்த ப்ராடக்ட்டும் நல்ல ஒர்த்தபிள் தான். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ராசரிலாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது, குட்டியோண்டு. அவ்வளோதான். இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பீஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து 4th ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கீ எல்லாம் மாட்டுறதுக்கு வந்து ஹோல்டர் மாதிரி வேணும்னு ஒன்று பார்த்துருந்தேன். அது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடை மாதிரி வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு தக்காளி போட்டு வைக்கலாம். அப்புறம் வெளில வந்து பூண்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறதுக்காக இது வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் வந்த உடனே நானே பிரித்து பார்த்துட்டேன். இந்த 3 பாக்ஸும் இது வந்து நல்லா இருந்தது. இந்த கலர் தான் இருந்தது. ஆனால் வந்து கலர்ஸ்லாம் அவைலபிள் இருக்கு. பட் எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் வந்தது. சாண்டில், மெரூனு, ஒரு ப்ரௌன் கலர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2 கிலோக்கு மேலே நம்ம போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து பூண்டு, தக்காளி, உருளைக்கிழங்கு போடுறதுக்காக வாங்கியிருக்கேன். நம்ம வந்து தட்டில் போட்டு வச்சிருந்தோம், அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு. இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிட்டோம்னா நமக்கு அந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காற்று போய் ஃப்ரீயாக இருக்கும். இது 3மே வந்து பார்த்திங்கன்னா 391 தான். குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு. பட் ஒரு 80% ஓகே. இதோட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ செயின் சாவியெல்லாம் மாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட இது போட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலி இது ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளவே 2 இருக்கு, 2 செட்டு. நம்ம கீலாம் மாட்டுறதுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. நம்ம அதிலே போட்டு அப்படியே ஸ்க்ரூ பண்ணிக்கிறதா. இதுவுமே செம்ம சூப்பராக இருந்தது. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இதெல்லாம் இல்லை, வெறும் இந்த கார்ட்போர்ட் மாதிரி தான் இருக்கு. அதில் வந்து டிசைன் பண்ணி கீ போடுறதுக்கு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட ரேட் வந்து 100 ருபீஸ் அந்த ரேஞ்ச் தான். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் போடுற மாதிரி தான். நம்ம வந்து இதில் நம்ம இதை ஃப்ரிட்ஜ் மேலே வச்சு ஏதாவது வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஆயில் பாட்டில் அடுக்கி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் பக்கத்தில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரிக்காக இது வாங்கியிருந்தேன். அப்புறம் சீப்பெல்லாம் கூட இதில் போட்டு வச்சுக்கலாம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 149 தான். இது வந்து 6 பீஸு. இது வந்து அம்மா ஒன்று கேட்டதுனால அவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்டு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்தது. நான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்பே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மாதிரி இருந்தது. இதோட ரேட் வந்து 312 ரூபா தான். கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வாங்கலாம்.
பண்ணது பார்த்தீங்கன்னா, நானே செட் பண்ணிட்டேன். செட் பண்றது ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து செப்பல்ஸ் அப்படியே போட்டு அப்படியே இதுவா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வாங்கி பண்ணோம்னா, நம்ம வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீட்டா இருக்கும். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செப்பல் ஸ்டாண்ட் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது. ஸ்கை ப்ளூ வித் சில்வர் கலர். இது வந்து செட் பண்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்ல. ஈஸியா தான் இருந்தது. ஃபைனலா வந்து நம்ம செட்டிங்க முடிச்சாச்சு. நம்ம வாங்குன இந்த ரூ. 312க்கு இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஒர்த்தபிள் தான். நம்ம வீட்ல அப்படி கச்சா முச்சான்னு போட்டு வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு நீட்டா வந்து பண்ணியிருந்தோம்னா, பார்க்க நீட்டா இருக்கும். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து நான் இன்னொரு ஆயில் கண்டெய்னர் ஆர்டர் போட்டிருந்தேன். என்ன ரீசன்னா, இதுல வந்து பசங்க வந்து ஒண்ணு தள்ளி உடைச்சுட்டாங்க. அதனால ஒண்ணு தான் இருக்க மாரி இருந்துச்சு. சரி இன்னொன்னு வேணுமேன்றதுக்காக திருப்பியும் இன்னொன்னு போட்டிருந்தேன். இப்போ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஆயில் பாட்டிலு, அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன பாட்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பீஸ் செட் இருந்தது. அது கூடவே ஒரு பேட்ச்ல ஒரு பிரஷ்ஷும் இருந்தது. இந்த எண்ணெய் பாட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிங்கும் பக்காவா குடுத்துருந்தாங்க. நல்லா ஸ்பாஞ்ச் சுத்தி டேப் போட்டு குடுத்துருக்காங்க. எதுவுமே வந்து டேமேஜ் ஆகல. இது கூட வந்து 2 எண்ணெய் பாட்டிலு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் குடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, நம்ம இந்த சால்ட், பெப்பரு, சில்லி அதெல்லாம் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இப்படி போடுற 2 டைப் இதுல குடுத்துருக்காங்க. இந்த 6 பாட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கியூட்டா இருந்தது. நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு கூட நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டில் ஆயில் பாட்டிலுமே வந்து சேஃபா வந்திருக்கு. வித் வந்து இதுக்கு 2 மூடியுமே வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 242க்கு வாங்குன இந்த ப்ராடக்ட்டுமே ரொம்ப வொர்த்தபிள் தான். இதோட வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி நம்ம மீஷோல வாங்குன இந்த 5லேருந்து 6 ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சூப்பராவே வந்திருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாவும் இருந்தது. இதோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.